சுட்பாட்டின் ராவண பத்திரத்தில ரத்தத்தில ஹோபோ கொடி விளம்பது சுட்பாட்டின் ராவண பத்திரத்தில ரத்தத்தில ஹோபோ கொடி விளம்பது தூங்கியாச்சா? எழுப்புனாலும் அடுத்து கிழிப்பாரு. என்ன பண்ண? வேறு வேறாவும் போட முடியாது. அப்பவுமே வயிறு காந்ததுனால மாமா யாருக்கு யாரு மாமா? நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். யாருக்கு யாரு மாமா? முடிச்சுதான் இருக்கீங்களா? என்னங்க சாப்பிடுங்க. நான் தூங்கிட்டேன். என்ன சத்தம்? நல்லா தூங்குனா இப்படித்தான் கொரட்ட சத்தம் கேட்கும். போதில இருக்கு எனக்கே தெரியுது, இவனுக்கு தெரியல. நீ தண்ணி அடிச்சிருக்கேடா? டேய், நீ தண்ணி அடிச்சிருக்கேடா? ஆமா. அப்போ உனக்கு என் பொண்ணை நான் கெட்டி கொடுக்க மாட்டேன். ஐயோ, குடிகால பயிலுக்கு மட்டும் என் பொண்ணை கொடுத்துடவே மாட்டேன். எனக்கும் குடிக்கும் ஆகவே ஆகாது. ஓ, எனக்கும் குடிக்கும் ஆகவே ஆகாது. குடிகார பயில கண்டாலே எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வர்றோம். ஜூஸா குடிச்சிருக்கீங்க? அது எதுக்கு நீ கேட்க? அதை நீ கேட்க கூடாது. சரி, என்னங்க சாப்பிட வாங்க. உன் கையால நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ, என்ன கொல்ல பாக்க காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏமாட்டு பயில, ஏமாட்டு பயில. ஒழுங்க சாப்பிடுங்க. என்னங்க வாய காட்டுங்க. என்ன விடுறா, என்ன விடுறா. நான் சாப்பிட மாட்டேன். ஒழுங்க சாப்பிடுங்க. ஒரு வாய் மட்டும் சாப்பிடுங்க. வேண்டாம் இட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நீ என்னமா என்ன பெத்தவ மாதிரி என்ன தூக்கி வச்சு விட்டுக்கிட்டு இருக்கா? தூக்கி வச்சு விட்டுலாம், தப்பு இல்ல. ஒரு வாய் வாங்குங்க. எனக்கு வேண்டாண்டா. சாப்பிடுங்கன்னு சொன்னேன், சாப்பிடுங்க. கொஞ்சம் 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 இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இட்லி நல்லா இல்ல, இப்ப இதான் நல்லது. சாப்பிடுங்க. எனக்கு இட்லி பிடிக்காது. சாப்பிடுங்க மாமா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் 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 அப்படி 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 அப்படி. இன்னும் கொஞ்சம் 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 ஃபுல்லா சாப்பிடணும். ஏன் போனலாம் நான் உனக்கு கேட்டு கொடுக்க மாட்டேன். நான் என் பிள்ளை படிக்க வைக்க போறேன். சரி, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. குரங்கு பையில என்ன சொல்லணுமே? ரவுடி 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 பைய. சேம் டைலாக் இங்க என்ன அங்க வந்திருக்கு. என் பொண்ணை திட்டானு எட்டி கூட பார்க்காத ரோசக்காரனி. நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். கொடுக்கவே மாட்டேன். புள்ள என்னமா அழுதா? என்ன பார்க்க வரலப்பா அப்படின்னு என்னமா அழுதா? சோகமா இருக்க, துக்கம் அப்படியே நான் அடிச்சிச்சு. அதான் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேன். ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒன்ன உண்டு இல்லைன்னு ஆக்கணும் தான் இங்க வந்திருக்கேன். சும்மா விட மாட்டேன். ஒரு வாய் இன்னும் ஒரு வாய் அப்படி அப்படியே சாப்பிடணும். நான் சீரியஸா பசிக்கிட்டு இருக்கேன். நான் சீரியஸா பசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்க. சீரியஸா பேசுறோம். ஒரு வாய் வாங்குங்க. இன்னும் 4 இட்லி தான் இருக்கு. நல்லா சாப்பிடணும். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ரவுடி பையலே. ஜானே. ஐயோ, கத்தாதீங்க மாமா. உடம்பு என்னத்துக்காவோ? சாப்பிட்டு நல்லா தூங்க. இருங்க, முதல்ல நான் குளிச்சாத்தி விடுறேன். வாங்க. குளிச்சாத்தி விட போறியா? யார் இன்னும் தூங்கலையா? சாப்பிடவே இல்லைண்ணே. இப்படியே தூங்க போட்டா என்னத்துக்காவும்? மேலாம் வாட அடிக்குது. சரி, இல்லை நான் அப்படியே தூக்கிட்டு போறேன். உள்ள வச்சு குளிச்சாத்தி விட்டுருவேன். நான் என்ன பிறந்த பிள்ளையா என்ன தூக்கி வச்சு குளிப்பாட்ட போறேங்க? ரவுடி பயல்களா. மரியாதையா என் வீட்டை விட்டு வெளில வாங்கடா. அண்ணே, பேசாம குளிச்சாத்திடும். என்ன வெளியே கீட்டு போட்டு? நான் என்ன பச்சை புள்ளையாடா? இல்ல நான் தெரியாம தான் கேட்க. நான் என்ன பச்சை புள்ளையா? துப்பிட மேல எல்லாம் இட்லியா? எப்பா என்ன அனுப்புற பண்ணுதாரி. சரி துப்பாதீங்க இருங்க, நான் எடுத்துருந்தேன். சேர்க்கலாம். சரி இருங்க, நான் எடுத்துருந்தேன். அந்த பயிர் இருக்கட்டும். நான் மகாதேவன்டா. அந்த பயிர் இருக்கணும். கூடிய சீக்கிரத்துல அந்த ரவுடி பயிர் எல்லாம் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு நான் நம்ம ஊர் எம்பி கிட்ட மனு கொடுத்துருக்கேன். சாம் எம்பி கிட்ட. சரி போட்டுருவான். நான் மகாதேவன் கோட்டை தான் வைக்கணும்னு நினைச்சேன். சரி, நான் ஜான் கிட்ட பேச மாட்டேன். நீ அவன்கிட்ட சொல்லு. அண்ணே, அவங்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் வாங்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். சரி அவங்கிட்ட சொல்லுங்க. இதுல விட்ட மகாதேவன் கோட்டைன்னு வைக்கணும்னு நினைச்சீங்க. மகாதேவன் கோட்டை தான் வைக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்? நீங்க இப்ப ஒன்னும் சொல்ல வேண்டாம். வாங்க குளிக்க வாங்க. நான் மறுபடியும் சொல்லுதேன். அவனை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன் எனக்கு உண்மையா இருக்கல. அவனை நான் நம்பினேன். என்னை ஏமாத்திட்டான். அவனுக்கு எனக்கு இனிமேல் பேச்சுவார்த்தையே கிடையாது. அவன் கூட நான் சண்டை போட்டேன். அவன் யாரோ நான் யாரோ. வாங்கிட்டு சொல்றதா? சரியா? சரிங்க மாமா. ஜானே,
நான் இங்க சொல்லியாச்சு, இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது. ஆமாமா, பாரு மறுபடியும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அண்ணா அதான் மாமா சொல்றாங்களா பேசாதீங்கண்ணே. நீ தான் சரியா சொன்ன, எப்படி பேசிக்கிட்டே இருக்கான் பாரு. அத்தான் அவனுக்கு என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல, சரி எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவன்? ஏமா என் வீட்டுல அவனுக்கு என்ன வேலை? ஆமாமா அண்ணே, ஹீட்டர் போடுங்க போங்க. தோட அத வெளியே போடு. ஹீட்டர் போட்டானே. மாமாக்கு பச்சை உடம்புடா, விறகுடுப்புல போடுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், சாருக்கிட்ட நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். சரிங்க மாமா. அண்ணே அப்ப என்ன 2 இட்லி விட்டுடா, வயிற்றுல ஒண்ணு இல்ல, துப்புதார அதெல்லாம் பாதி உள்ள போயிடும். அவர் சாப்பிடவே இல்லை, ஒரு 2 விட்டு நான் விட்டுட்டா வேணே. இதுக்கே நீங்க கை காலெல்லாம் புடிச்சு வச்சு விட்டிட்டு இருக்கேன். நீ கை காலெல்லாம் புடிச்சு வச்சு விட்டா நான் சாப்பிட்டுவேன். என்ன தூக்கிட்டு போய் குளிச்சு வேண்டியதான். நான் வெளியே போட்டு கொண்டு வைக்கேன். சரிண்ணே. சரி நீங்க சாப்பிட்டது போதும், அப்படியே வாங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அது சரி, ஏன் வீட்டுல ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? சும்மா சும்மா வந்து நல்லா பிடிங்க. அதான் நீ பிடிச்சிருக்கிய, அப்ப எப்படி நான் விழுவேன்? பிடிச்சிருக்கிற புளிங்க மாச்ச புடி உடும்பு புடியாச்ச. சிங்கம்டா நீ, சிங்கம். எனக்கு தூக்கம் வருது, அப்படியே எனக்கு கீழே தூங்க போட்டு. வேண்டாமா இருங்க, நான் குளிச்சட்டி கொடுத்தேன், ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்புறம் வந்து தூங்குங்க. பாத்து 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 வாங்க, பாத்து வாங்க. அதான் சொன்னா முடிச்சிருக்கிறது சம்புலிங்கம். யாரு? சம்புலிங்கம். தோற வெண்ணி போட்டுட்டான், உள்ள வச்சிருக்கான், குளிச்சட்டிருமா? சரிங்கண்ணே. தோற கதை தந்தோயே எங்க கொண்டா, நான் தூக்கிட்டு போறேன். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நான் சான் கூட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். எதுக்கு மாமா இவ்வளவு கோவமா? எப்படி கேட்காம பத்தியா? ஆமா மாமா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்ல. இந்த வீட்டுல எல்லாரும் முட்டை பயிலா சுத்திட்டு இருக்கிய, கல்யாண ராசி வரல மாமா. வரால் இப்படியே இன்னும் கத்தியாரால தூக்கிட்டு வாங்கடா, அப்படியே பொண்ணெல்லாம் கால் மாட்டில வந்து விழும். இந்த அருவா மிஷின் முறுக்கி விட்டுட்டாலேங்கடா, அப்படியே பொண்ணுங்க பயத்துல அப்படி வந்து ஒட்டிக்கிடும். கன்னி பயிலாம், கன்னி பயில நீங்க எல்லாம் கன்னி பயிலடா. ஒரு பொண்ணா கூட உங்களுக்கு பிக்கப் பண்ண தெரியல. அண்ணா நீங்க எல்லாம் இருக்க அழகுக்கு அவ்வளவு பிள்ளைல கியூல நிக்குண்டா. எனக்கு ஒண்ணு கியூல நிக்க வேண்டாம். ஆமா நின்னுட்டாலே அப்படியே பார்த்து கிழிச்சிருவாரு. சாண சிரிக்க வேண்டாம்னு சொல்லி எனக்கு பார்த்தா பிடிக்கல. தயசு அவனை சிரிக்க வேண்டாம்னு சொல்லி நான் இவருக்கு என்னமா செஞ்சேன், இப்படி என்ன கண்டு காண மாட்டேங்கிறாரு. இவனுக்கு எல்லாம் கல்யாணம் முடியதே பெரிய அதிசயம். முடிச்சதுக்கு அப்புறம் வெறப்புல அலைதாரு. வரப்புல இல்ல, சும்மாதான். உங்க கத்தி வீசுக்கும் உங்க அருவா வீச்சுக்கும் ஒரு பொண்ணு தியாரி வந்துட்டதே பெரிய விஷயம். அந்த புள்ளைய பயம் காட்டாம பொத்துனாப்புல பார்த்தோமா குடும்பம் நடத்தினாமான்னு இல்லாம இன்னும் மீசிய முறுக்கி விட்டுட்டாலே தானுங்க. ஐயா மாமா பாத்து 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 பிடிச்சிருக்கிறது சம்புலிங்கம். ஓகே மாமா, நீதானே உன்னை பார்த்து நான் கேட்கண்டா. உன்னை பார்த்து பயப்படாம நேருக்கு நேரம் நிக்கிற ஒரு புள்ளைய கட்டல பாப்பனே. அது கிட்ட போனாலே ஏதோ வேற்று கழகத்துல இருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கான்னு நினைச்சு பய உள்ள பயந்து ஓடிடும். அவ்வளவு ஆக்ரோஷமா தான் இருக்கு. உருவத்துக்குலாம் பொண்ணு இருக்காடா. போதும், கல்வினை ஓட்டி முடிச்சாச்சு. இப்ப நானா போதும்டா, அவர் குளிச்சத்துவம் வா பேசட்டும்னே. டேய் உனக்கு கொண்டே போட்டு போடா. டேய் கிங்ஸே வெண்ணி ஆரிய போதே, மாமா தூக்கிட்டு வா. வந்துட்டான், அடுத்த எழுதடி வாயா. ஆமாண்ணா, டேய் என்னெல்லாம் பாரபட்சமே இல்லாம அறுத்து கிழிச்சிட்டு இருக்காரு. நானும் கை கட்டி வேடிக்கை மட்டும் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நானும் கை கட்டி வேண்டியதானா? டேய் தோற என்ன மாமா? மாமா நீ என்ன மாமான்னு கூப்பிடக்கூடாது, நான் உங்களோட சண்டை. அப்படி சொல்லாதீங்க மாமா. என் புள்ள தோற மாமான்னு ஒரே அழுவ. ஒரு நாள் வந்திய நீ, ஒரு நாள் வந்த வேண்டாம், 5 நிமிஷம் வந்த வரல. என் புள்ள தண்டா பாசம் வச்சுட்டா, நீ மாறிட்ட. சம்புலிங்க சொல்லுங்க மாமா. இப்ப அவன் நல்ல ஆயிட்டானோ? எங்க இவன் நேரம் அவனையும் அர்த்தம் கிடைச்சாரு. டேய் தோற மாமா, நான் சாணுகிட்ட பேச மாட்டேன். ஏன்னு கேள. ஏன் மாமா? அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே. நீங்க பேசுறதெல்லாம் போதும், வாங்க வாங்க. என்ன பச்சை பிள்ளை மாதிரி குளிப்பாட்ட போறான்டா. என்ன தூங்கண்டாமா நைட் ஆயிட்ல? அவன் நீங்க என்னடா என் வீட்டுல இருக்கீங்க? ஆமாமா, உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கோம். என் பிள்ளைக்கு ஜுவாரே பொங்க தெரியல, அத தெரியுமே. அப்ப விருந்துக்கு வந்திருக்கிய, நாங்களே பொங்கி தின்னுட்டு போவோம். அது சரி, நான் அப்படியே பிடிச்சிருக்கேன் இந்த வேஸ்ட் எல்லாம். அவரு என்னடா பண்ணீங்க? அப்படி போய்க்கிறேன். போலீஸ் போலீஸ் எதுக்கு வேஸ்ட் அவுக்கிங்க? நலங்கு வைக்கிறதுக்கு. தோற நான் என்கிட்ட பேச மாட்டேன்.
அதான் உங்ககிட்ட பேச முடிஞ்சுட்டோம்ல. குறை இவன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டேன். பேச முடியாது. என்ன அது சட்டையா போய் இருடா நான் ஓகே. அது தம்பி கத்திட்டு இருப்பாங்க. போலீஸ் போலீஸ் கத்தக்கூடாது. போலீஸ் இருக்கா கூப்பிடுற? நீங்க சட்டையெல்லாம் வச்சு அவுக்க மாட்டீங்களா? என்ன போலீஸ கூப்பிடுங்க. போலீஸ கூப்பிடாதீங்கடா. என்ன பண்ணிட்டு வந்திருக்கியா? நான் ஒண்ணுமே பண்ணல, ஒரே ஒரு அடி மட்டும் தான் கொடுத்தேன். எதுக்கு? அது ஒரு பெரிய சோக கதை. பேசிக்கிட்டே இருப்ப நம்ம தூக்கிட்டு போனேன். நானும் உங்களை தூக்கி வச்சு கூப்பிடுறேன். இல்லண்ணே நான் தூக்கி வச்சு கூப்பிட்டு வரேன். என்னடா நான் சோப் போட்டு விடுறேன். என்ன இசை தங்கப்புல நீ என்கிட்ட பேசுமா? அது சரி, என்ன தெரிக்க ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் உங்க அப்பா கொடுத்த தைரியம் தான். எல்லாம் உங்க அப்பா கொடுத்த தைரியம் தான். அப்பா எங்க? அவர் எங்க சுகமா தூங்கிட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும்? வாய்ப்பே இல்ல. அப்பா அவளை லேசா வீட்டை விட்டு வெளிய போக மாட்டாங்களே. அது சரி, அப்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சு எப்படி காவலுக்கு வந்தீங்க? அதான் அப்பா இல்லல, அந்த தைரியத்துலதான் இன்னைக்கு எங்க தங்கப்புல அப்படியே தூங்க போறோம்ல. கதை சொல்லட்டு மாமா? ஒண்ணு வேண்டாம். டேய் சேம் டைலாக்டா. குரங்கு மாமா. ரவுடி பையன் சொல்லவே இல்ல. ரவுடி பையங்களா? அண்ணாச்சு பிரலாபம் வருதுன்னு என் தங்கப்புல சொல்லும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இருக்கும். அம்மா அப்பா எங்க? கதை சொல்லட்டுமா? அப்பா எங்கன்னு கேட்டேன். கபார் உண்மை சொன்னா நீ தாங்கிக்க மாட்டே, அதான் சொல்லாம உட்கார்ந்துருக்கோம். அது சரி மாமா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி தைரியமா வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா இது பெரிய அரமனை, உள்ள வரவே முடியாது. நான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். எதுக்கு தங்கம்? சரண் மாமா, நான் கவின் மாமாட்ட பேச மாட்டேன் சொல்லிருங்க. எதுக்குன்னு சொல்ல? அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. எதுக்கு தங்கம் பேச மாட்டேன்? பேச மாட்டேன். தங்கம் நீ ஃபீல் பண்ண எங்களை தாங்க முடியாது தங்கம். அத சொல்லிட்டோம்ல. மாமா கவின் மாமா என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய் பேசாம தான் இரண்டா. தங்கம் எதுக்கு தங்கம் பேச மாட்டே? இந்த கவின் மாமா என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க, எனக்கு கோவம் வந்துரும். பாத்தியா நீ மாமா கிட்ட கோவலாம் படுதல்ல. சரண் மாமா நீ சொல்லு தங்கம். நீங்க எத்தனை நாள் சேவலரி குதிச்சு வந்து என்ன பார்த்துட்டு போனீங்க? அது வந்து ஏன் மாமா சொல்லக்கூடாதோ? தங்கப்புல நான் பேச மாட்டேன். இந்த சாரணன் வந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா நான் வந்தது யாருக்கு தெரியக்கூடாது அங்க தெரிஞ்சிருக்கு. ஆமா நானும் சாரணன் தான் சேர்ந்து வந்தோம். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் மாமா. தங்கப்புல சத்தியமா உங்க அப்பா சாட்சி. அவன் போய் சொல்லுதான். போய் சொல்லுதானா? என்ன சத்தியமா அவன் போய் சொல்லுதான். நான் தானே உன்னை வந்து பாத்துட்டு போனேன். ஆமா சாரன் மாமா தான் என் மேல ரொம்ப பாசம். பத்தியாடா என் பிள்ளைக்கே தெரிஞ்சிருக்கு. உங்க பிள்ளை சத்தியமா சொல்லுது, நானும் வந்தேன். நான் பார்க்கவே இல்ல. உங்க அப்பா பாத்துருக்காரு. ஒண்ணு சொல்லல எங்க அப்பா. அதுவே உங்க அப்பா சொல்லிதான் தெரியும். குடும்பமே என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தங்கப்பிள்ளை அவனை பாக்காத, நீ உங்க மாமா பாரு. டே கவின் போய் சொல்லாத, நீலாம் ஒன்னும் வரல. நான் தான் தினமும் என் பிள்ளைய பார்க்க வந்தேன். தங்கப்பிள்ளை நீங்க திரும்புமா? பொய்யா மாமா? பொய்யா? சாதாரண நான் தினமும் உன்னை வந்து பாத்துட்டு உனக்கு சோறெல்லாம் விட்டுட்டு போனேன். பாத்தியாடா சோறு எடுத்துட்டு வந்ததே நான் தான். சத்தியமா சோற நான் தான் எடுத்துட்டு வருவேன். இந்த மேல ஓட்டுக்கு மேல இருந்து சாலமன் நான் தான் கொடுப்பேன். பத்தியா அவளுக்கு தந்திரமா உனக்கு சோற விட்டுட்டு நான் வரதே இல்லைன்னு இப்படி போய் சொல்ல பத்தியா? ஆனா நான் உங்களை பார்க்கவே இல்லையா? எல்லாம் என் நேரம். நான் தான் தங்க பிள்ளைய தினமும் பார்க்க வரலாமா? ஆமா எல்லாரும் வந்தாங்க. நீங்க சான் மாமா, தர மாமா, கிங்சி மாமா தான் வரவே இல்லை. அப்போ வந்தாலும் ஆமா பெரிய மாமா தான் தினமும் வருவாங்களே. அடப்பாவுமே என்ன அப்பா வரவே இல்லைன்னு சொன்னாவ? அப்பா எப்போ வருவாங்க? எப்பவும் வருவாங்களே. கிங்சன் வரவே இல்லையோ? வரவே இல்ல. தோரண்ணே நான் கோவமா இருக்கேன். பிரேமண்ணே மாமா தான் ரொம்ப நல்லவர். தினமும் காலையில 7 மணிக்கு, 9 மணிக்கு, 11 மணிக்கு, 1 மணிக்கெல்லாம் தினமும் வந்துருவாரு. அவன் வந்துட்டு போனது எப்படி உனக்கு தெரியும்? அந்த கண்ணாடிக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சு நிப்பாரு. நான் பாத்துருவேனே. ஒளிஞ்சு நிக்கிறத நீ பாத்துருவ? ஆமா. நீ பாக்குறேன்னு பிரேமா எனக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி ஒளிஞ்சிருக்கான் பாத்தியானே. சரி விடுதங்க. சரி வா, உன்னை தூங்க வச்சு ரொம்ப நாள் ஆகுது. கதை சொல்லி தூங்கிட்டா அப்பா வந்துருவார்ல. அவரால் வர முடியாது. இல்ல உங்க அப்பா நைட் ஷிஃப்ட் போயிருக்காரு. என்கிட்ட அப்படி ஒண்ணு சொல்லலையே. இல்ல அவர் நைட் ஷிஃப்ட் போனதை நாங்க பார்த்தோம். ஆனா எனக்கு எதுவுமே எங்க அப்பா சொல்லவே இல்ல. சொன்னா நீ பயப்படுவல்ல அதான். நான்
அவ்வளவு சொல்லியிருக்கேன், சொல்லியும் அவ இன்னும் மாமா மார்க்கிட்ட தான் பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கா. அப்ப நான் சொன்னதை அவன் நம்பினாளா, நம்பலையா? எதுவுமே அலட்டிக்காம வழக்கம் போல மாமா மார்க்கிட்ட சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி தங்கப்பிள்ள, நீ தூங்கு. எனக்கு தூக்கமே வரல. இப்ப சாரணன் நான் பாட்டு படிச்சு எப்படி தூங்க வைப்பான்னு மட்டும் பாரு. டேய் பாட்டா, நானா? டேய் என் குரல்லாம் படிச்சா அவ்வளவுதான்டா. பரவாயில்ல மாமா, நீங்க படிங்க மாமா, நான் தூங்குதேன். நீ தூங்கிடுவ, நான் சிரிப்ப வருடா. ஐயோ தங்க முளைச்சிருக்கிறேன் பிள்ளை. மாமா மாமா மாமா, என்னமா? சாரன் மாமாவை பாட்டு படிக்க வைப்போமா? சாரணனே, பிள்ளை ரொம்ப ஆசைப்படுதானே, படினே. டேய் உனக்கு ஒண்ணே போட்டுறேன். வேண்டாமா? இல்ல, நீங்க படிக்கணும். என்ன பாட்டு படிக்கணும்? ஆமா மாமா. எனக்கு ஒரு பழக்கம் பத்துக்கமா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அத முதல்ல என் தம்பி முன்ன விட்டு தான் எல்லாமே பண்ணுவேன். இப்பவும் அவனே பாட்டு படிச்சு ஆரம்பிச்சு வைப்பான். அண்ணா என்னதான் ஒண்ணு, நானும் நீதான் படி. புள்ள தூங்க வேண்டாம். நீங்க படிங்க மாமா, நான் எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாருங்க. பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, குத்தங்கோர ஏறு நீ நந்தவன தேரு, வண்ணமா வானவில்லில் நூல் எடுத்து வாரே ஹோய், பின்னில மீன் புடிச்சி செயல செஞ்சி தாரே ஹோய். நீ தூங்கல? தூக்க கலைஞ்சு போச்சு. அண்ணா சிரிக்க வச்சிருந்தே, தூங்கிடுவா. எங்க பிள்ளை? வேணா வேணா வேணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவருங்க இது என்னமா இருக்கு, விடுங்க நாங்க பாத்துக்கலாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா, விடுங்கடா. இன்னும் பச்சை புள்ள மாதிரி விடுங்கடா. பச்சை புள்ள தானே மாமா நீங்க, தெரியாம இந்த ரோடி பையில கூட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். எனக்கு போறதுக்கு இடமே இல்லைன்னு வந்திருக்கேன்ல, சரியான இடத்துக்கு தான் மாமா வந்திருக்கீங்க. டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்கடா நான் பாத்துக்கிடுவேன். எங்கடா மாமா? விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. அண்ணா அத கழுத்துன. மாமா தெளிவாயிட்டார் மாமாய். டேய் உங்களால ஒளிச்சு கட்டாம நான் விட மாட்டேன்டா. சரிங்க மாமா. நக்கல் பண்ணுதியா நீ? இல்ல மாமா, எனக்கு தெரியும்டா நீ நக்கல் தான்டா பண்ணுத. சரி வாங்க கொஞ்சம் தூங்குவாங்க. நான் எதுக்குடா உங்க வீட்டுல தூங்கணும்? அத்தி ரவுடி பையன் வீட்டுல நான் தூங்குறதா? என் ட்ரெஸ்ஸை கொடுங்கடா, நான் வீட்டை பக்கம் போகணும். இப்பெல்லாம் போக வேண்டாம், டைம் சரியில்லை. 2 மணியாவது நைட்டு. நைட்டு 2 மணியா? என்ன காலையில நினைச்சிட்டீங்களோ? பேசா தூங்குங்க. நீ பேசாதடா, நீ பேசாத. என்ன அவரை கூட்டிட்டு வாங்க. மாமோய் பிடிவாத வேண்டாம் மாமா, வாங்க ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் போடுங்க. எனக்கு தெரியும். சரி மாமா, நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க. எங்க காலடியே எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சேனா அங்கேயே வச்சிருக்கேனே. வீடு மாத்தி வந்துட்டீங்களா மாமா? டேய் இந்த இடத்தாலாம் என்கிட்ட வேண்டாம். சரிங்க மாமா. சரி மாமா வாங்க கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, காலையிலே போலாம். நான் எப்பவுமே வீட்டு கிளம்புறேன். மாமா சொன்னா கேளுங்க, 2 மணி ஆகுது, ஒரு கோடி போக வேண்டாம். நான் ஆம்பளதான் போயிடுவேன். ஐயோ மாமா தெருநாய் நிறைய கிடக்கு மாமா, வேண்டாம். ஏண்டா குத்தி அட கட்டுறீங்க? ஐயோ மாமா இல்ல மாமா, அன்னைக்கு நான் அந்த பொண்ணை காப்பாத்துலங்கிறதுக்காக என்ன குத்தி காட்டுறீங்க. ஏண்டோ உங்ககிட்ட சண்டை போடுறேன், ஒரு நாய்க்கிட்ட நான் சண்டை போட மாட்டேனா? 2 மணிக்கு நீங்க தனியா போவீங்க, அவ்வளவு நாய் சூழ்ந்துரும். வேண்டாம். நான் வேணா வீட்டுல கொண்டு வரட்டா? வேண்டாம், நான் ஒத்தையில போயிருவேன். மாமா தூக்கி பெட்ல கொண்டு போடுறா. பெட்டை தூக்கி கொண்டு போடுமா? கிட்ட பேசுறதெல்லாம் போதும், தூக்கி கொண்டு பெட்ல போடு. அவன் எவ்வளவு தென்னாவட்ட தெரிவிட்டு போறான். மாமோய் என்ன பெட்டை கொண்டு போட்டுருவேன். போட்டுருவேன் மாமா. டேய் நான் 80 கிலோடா, நான் 105 கிலோ மாமா. என்னெல்லாம் அசைக்க முடியாது. அப்ப நீ தூக்கி கொண்டு போனா எங்க மாமாவை நாங்க தூக்கி கொண்டு போட முடியும்? கை வச்சிருவேன், தூக்கிடுவேன் மாமா. அதானே நீ தூக்குறதுலாம் கில்லாடியாச்சா? நீ என்னென்ன வேலை பார்க்கறது எனக்கு தெரியும்டா. அது ஊர் உலகத்துக்கே தெரியும் மாமா. நான் சொல்றது நீ ஒன்னும் டாக்டர்லாம் இல்ல. ஆமா மாமா நான் டாக்டர் இல்ல. சோப்பா நான் எப்படி பேசினாலும் நீ நிப்பாட்டுறானே. ஆமாய் என்ன? நீ அந்த சண்டியர் தானே, தொட தானே? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. அதே மாமா அப்படி என்ன சரக்கு மாமா அது? வேண்டா இல்ல, அப்படி ஒரு வீரமா இருந்தீங்கதான். வீரம் எனக்குள்ளே இருக்குடா. என்னடா என்ன சிரிக்கன்னு கேட்க? இல்ல மாமா, குழந்தை மாதிரி மாமா நீங்க. ஐ லவ் யூ மாமா, குழந்தை மாமா. சொல்ல மாமா, குழந்தை மாமா. குழந்தை மாமாவா? மாமா அந்த டேபிள் ட்ரெஸ் இருக்குது. ஐயோ கடுப்பு எத்துறானுங்களே.
இந்த வீட்டுல எல்லாம் மொரட்டு பயிலா சுத்திட்டு இருக்கானு ஒரு பொம்பளைல கூட காணல. ஒருவேளை இருக்கிற பொம்பளை எல்லாம் அடிச்சு பத்திட்டானுங்களோ? கடைசி வரைக்கும் வீரப்பா மொட்டை பயிலா சுத்தலான்னு அண்ணன் தம்பியே போதுன்னு உட்காந்துருக்கானுங்களோ? ஒரு பொம்பளை கூட நான் பாக்கல. இவனுல புரிஞ்சுக்கவே முடியல. அடாவடித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்ல. பாசம் கட்டுறது கூட அடாவடித்தனத்துலதான். டேய், நானும் பாசம் வைக்க மாட்டேன்டா. நானும் உங்க பாசம் வைக்க மாட்டேன்டா. மாமா, டேய், நீ என்ன பேசக்கூடாது. சரிங்க மாமா, வாங்க தூங்க வாங்க. நான் வீட்டுக்கு போறேன். கண்டில இழுத்து மூடியாச்சு. டேய், உங்க அராஜகத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு ஒருத்தன் வராம நான் போயிருவான். உங்க பேரே வருவான். டேய், என்ன பையாசமாட பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மருமகன் நிக்கலாம் அப்படி சொல்லுங்க. யாருக்கு யார் மருமகன்? நான் இவனை ஒரு கிழமை என் மருமகனை நான் ஏத்துக்க மாட்டேன். சரி வாங்க தூங்க வாங்க. நான் தூங்க மாட்டேன். நான் எதுக்கு தூங்கணும்? இல்ல நான் எதுக்கு தூங்கணும்னு கேட்டேன். தூங்கணும். குடிச்சிருக்கீல்ல, இந்த கொஞ்சம் தூங்குங்க வாங்க. டேய், ஏமாத்தாதீங்கடா, நான் ஒன்னும் குடிக்கல. சரி, நீங்க குடிக்கல, வாங்க வந்து தூங்க வாங்க. ஏதோ அக்கிரமத்தை ஒழிக்கிறதுக்கு என் பேரே வருவானு நக்கல் பண்றான்னு அண்ணன் இப்பவும் சரியா தான் சொல்லுவான். என்னடா பயாசமா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி வாங்க, நான் வரமாட்டேன். தூக்கிட்டு போயிருவேன். முரட்டு பையன் தூக்கணும், தூக்கிட்டு போயிருவான். நானும் என் பிள்ளை உனக்கு தெரிய கொடுக்க மாட்டேன். சரி வாங்க தூங்க வாங்க. சே, இந்த ரவுடி கொடுத்து வந்தா என் பொண்ணு இவ்வளவு நாளா இருந்திருக்கா. என் பிள்ளை என்ன நினைச்சிட்டு அதெல்லாம் அடிச்சாலோ தெரியலையே. பாவம் என் பொண்ணு. என் பொண்ணு வாங்க வாங்க வந்து தூங்க வாங்க. என்ன அடித்தனம் பண்ணதானுங்க. ஏசி போட்டிருக்கேன், வேண்டாம் ஆஃப் பண்ணிருங்க. ஃபேனை மட்டும் போட்டு விட்டுருங்க. எனக்கு தூக்கலாம் வரல, தூங்கணும். நீ என்ன அதுக்கு பெரிய சண்டிருந்தா? நீ பெரிய சண்டிருந்தா அது ஊருக்குள்ள வச்சுக்க. இது ஏன் ஊர் தான் மாமா, என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்ல வந்தேன். சரிங்க மாமா, வாங்க அப்படி தூங்குங்க. உள்ள பூட்டிக்கணும் பூட்டிக்கோங்க, என்ன திறந்து கிடக்குன்னா கிடக்கட்டும். நான் வெளியில இருக்கேன். எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தூக்கம் வரல. சரி, இது வந்து ரெஸ்டாரண்ட் எடுங்க. தண்ணி எல்லாம் வச்சிருக்கேன், பழங்கள் வச்சிருக்கேன், ஜூஸ் வச்சிருக்கேன், எல்லாம் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், ரொம்ப பேரும் உடம்பு வயசாகுது, அதுக்கு மேல அக்கறையா பார்க்கணும். தெரிய வேண்டாம். யாமல இருக்கிற நீ அக்கறையா இருக்கணும், எனக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? சரி, பழங்கள் ஜூஸ் எல்லாம் நிறைய குடிங்க, சரியாயிரும். காலையில பாப்பேன், பழங்கள் எல்லாம் காலியா இருக்கணும், ஜூஸ் ஒன்னோடாம குடிச்சிருக்கணும். என்னடா என்ன மாட்டிட்டு போயா? உன் மேட்டுக்குலாம் பயப்படுறவன் இந்த மகாதேவன் கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கணும். என்ன மிரட்டுதான்? ஆமா, இந்த வீட்டுல என் பொண்ணு போட்டாவும் போட்டாவும் இல்லாத இடமே கிடையாது. அப்போ எங்க பார்த்தாலும் ஜோடி ஜோடியா எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் எப்ப எடுப்பான்? பாத்துக்குள்ள மட்டும்தான் கிடையாது. இவனுக்கு எவனுமே ரூம்ல தூங்க மாட்டானுங்களோ? இவனுக்கு எங்க போறானுங்க? நேரம் நாளாவது கண்ணில் படலப்பா, பாத்திருந்தா அவ்வளவுதான். வேலை என்ன சம்பவம் அந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கச்சா ஆபீஸ்ல வந்து அவர் பண்ண வேலை இருக்கு பாரு. சரிடா, மணி 2 ஆயிட்டு, தூங்குங்க. இனி எங்க தூங்க? அவர் உள்ள தூங்குதாரு என்னமோ தெரியலையே. அதெல்லாம் தூங்கிவாரு, அசதி இருக்குல்ல. ஏன்னா அவர் படுத்தின பாடு அப்படி, அந்த அசதிலே தூங்கிவாரு. நீ தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலன்னு அவர் ரூம்ல போய் தூங்க முடியுதுடா. இங்கே தூக்கம் வரல, ரூம்ல படுத்த மட்டும் தூக்கமா போகுது. நீயே தூங்கு, காலையில் ஷாப் போகணும்ல. அவர் தூங்குனாரா என்னன்னு தெரியலையே. மாமனார் மேல அவனுக்கு என்ன பாசம்? அப்போ உங்களுக்கு யாரா? இல்ல, எனக்கும் மாமா மட்டும் தானே, அண்ணனும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். என்னோ ஒரே ஒரு மாமா பாத்துக்க, அதானே. ஆனாலும் ரொம்ப பிடிச்ச மனுஷனா இருக்காருடா. அவனை அத்தை எப்படி சமாளிச்சிருப்பாங்க? அப்படி நினைச்சாலே பதறுதியா. ஆமாண்ணே, அத்தை எப்படி சமாளிச்சிருப்பாங்க? ஆனா அத்தை ரொம்ப பாசமா இருப்பாடா. அது பாசமா இருக்கும், ஆனா இப்படி பேசி சாதிச்சிருப்பாரு. தான் பிடிக்கிற மயிலுக்கு 3 கால்னு ஒத்த கால நின்றுப்பாரு. ஆமாடா, பிடிவாத கொலை ஏகப்பட்டது உண்டு. அப்பா பாருங்க கண்லேன்னு படல. அம்மா அப்பாங்க சாரனுக்கு தம்பி அம்மா ஒன்னே போட்டோம் ரெண்டுத்தையும். நிஜமாதான்டா அண்ணா. அப்பால புற அதுக்கு மேல இருக்குது தம்பி அம்மா. போற போக்க பார்த்தா உண்மையில நமக்கு தம்பி வந்துருந்தான் நினைக்கிறேன். டேய், இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நமக்கு தம்பி வந்தா எப்படிதான் இருக்கும்? ராஜா மாதிரி இருக்கும். டேய், அவன் புள்ளடா. ஆமா, புள்ளையும் தம்பியும் ஒண்ணு சுத்துவாங்க. டேய், அப்படி எப்படி இருக்கும்? டேய், நம்ம தூக்கிட்டு போகும்போது யாராவது கேட்டா எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும், என் தம்பின்னு சொல்ல முடியாதான். டேய், அப்பாவெல்லாம் நம்ப முடியாதா? அந்த வேலை பார்த்தாலும் பாத்துருவாரு. தூங்குங்கடா. நான் அப்பாவை நம்பவே மாட்டேன். ராணி சொல்லுவேன், அப்ப எனக்கு புரியல. இத்தனை வருஷம் எனக்கே புரியல. இன்னைக்கு அப்பாவே வாக்குமாக கொடுத்தாரு, அதனாலதான் தெரியும். அதான் சாரனும் அப்பாவும் எரியும் மூலியமா சுத்திட்டு இருக்காங்களோ.
இப்படி சிரிச்சிட்டு இருந்தா தூங்குங்கடா. இல்லண்ணே அப்போ பார்த்தே ஆகணும். எப்பா எப்பா வேண்டாண்ணே சும்மா கேளுங்க. என்னடா கொஞ்சம் மேல வாங்கலாம். நான் ரொம்ப சோகமா இருக்கேன்டா. அப்பாடா விடுங்கடா. அமைதி பூங்காவா இருக்குது. இவனு இருக்கிற இடத்துல அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நினைச்சேன்டா நீ துள்ளும் போதே எனக்கு தெரியும் நீ இந்த கூட்டத்துல தான் இருப்பேன்னு. மாமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாரேன் மாமா. நீ கடைசி வரைக்கும் ஊரை தானே சுத்த போற, பாத்துக்கிட்டே இரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா. மானக்கட்ட பையில நான் திட்டிக்கிட்டு இருக்கேன்டா. திட்டினீங்களா? சரி அது எப்படி? ஆனா ரோசம் கட்ட பையில நான் திட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ மாமா சும்மா இருங்க மாமா. மாமா தூங்கலையா மாமா? நீ மழுப்பாதடா. சோப்பா எல்லாரும் உங்களை கண்டு ஏன் ஓடி ஓடிதாங்கன்னு இப்பதானே தெரியுது. நான் வேற வந்து சிக்கிட்டேனா? ஆனா விளங்காத பையில இப்படி நடுராத்துல வண்டி எடுத்து சுத்திட்டு வாரிய என் தங்கச்சி ஒண்ணு கேட்க மாட்டா. காவலுக்கு போயிட்டு வரேன் மாமா. என்ன திருட்டுக்கார பயில? நீங்க தானே திருட்டுக்கார பயில்வ. நீங்க இருக்க ஊரை எதுக்கு நீங்க காவல் காக்கணும்? அது திருட்டு பயில ஒட்டு மொத்தமா ஒரே வீட்டுல இருக்கீல. ரவுடி பயில்வ அடாவடித்தனம் பண்ண பயில்வ. இல்ல நீங்க எல்லாம் உருப்படுறதுக்கான 2 மணிக்கு யார்டா ஊரை சுத்துவா? யாரு மாமா? இந்த கேள்வியில நீ நல்லதான் கேட்க. என் தங்கச்சி பிள்ளை ஒழுங்கா வளர்க்கல. சப்பா இசையா இப்படி இருக்கான்னு இப்போ தெரியுது மாமா. உள்ளகிட்டையும் சிக்கிட்டோம்னா இப்படிதான் ஆகும். திணறுவேன். இப்ப இவரு வேறையா பிஐ தாண்டா 2 மணிக்கு ஊரை சுத்திட்டு வரோம். அந்த பிஐ தான் மாமா விரட்டி விட்டு வரேன். ஆமா மாமா ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஜெகமோனி, அது மோகினி, காட்டேரி, ரத்த காட்டேரி அது இதுன்னு சுத்திட்டு இருக்கோம். அதான் சு அப்படி இருந்து பத்தி விட்டுட்டு இப்படி வருவேன். மாமா 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 தூங்கலியா? ஐயோ தெரியாம கேள்வி கட்ட முழுக்க. டேய் இந்த வீட்டுல மனுஷன் தூங்குவானாடா? டேய் இந்த வீட்டுல மனுஷன் தூங்க முடியுமாடா? அவ்வளவு ரவுடி பயிலுவேன். படுக்கும் போது கூட தான் கத்திய தூக்கிட்டு போறானுங்க. ஈடி தடி போயிடுவேன். ரவுடி பயில குரங்கு பயிலுவேன். வாழ் கொண்டல நீ இவனை கொடுக்கவே இருக்க. தெரியாம கேள்வி கேட்டுட்டேனே. சப்போ இவ்வளவு நேரம் அர்த்தம் கிடைக்க போறான்னு தெரியலையே. நீ உருப்பட மாட்ட. நீ உருப்படவே மாட்டடா. சத்தியமா சொல்ற நீ உருப்படவே மாட்ட. உங்க ஆசீர்வாதம் மாமா. நக்கலு இல்ல மாமா. 2 மணிக்கு ஊரை சுத்திட்டு கேட்டா பேய வட்டி விட்டுட்டு வாரேன்னு சொல்லுத. இந்த இடுத்த இடுப்படுவை கொடுத்தா நீ சகவாசம் வச்சுக்கிட்டு சுத்தி இருக்க. நம்ம குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆவாது. நீ மட்டும் எப்படிதான் நம்ம குடும்பத்துல இந்த குடும்பத்தோட சேர்ந்துருக்க? இதுக்கு மட்டும் நான் பொது சொல்லிட்டேன் மாமா. என்ன சொருப்பால் அடிக்க மாமா. டேய் மாணிக்கம் வாய் திறந்துடாத. டேய் நம்ம குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆவாது. நீ ஏன் அங்க சகவாசம் வச்சிருக்க? அதை நான் கேட்கறேன். நீ பொது சொல்லிடா. நான் பொது சொல்லாத அடுத்த கேள்வி கேட்பீங்க. மாணிக்கம் வாய் திறந்துடாத. நான் வாங்கிட்டு தான் கேட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கும் இவனுக்கும் ஆவாது. நீ எப்படி இங்க சகவாசம் வச்சுட்ட? அதான் நீ உருப்படாம போயிருக்க. என் தங்கச்ச பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆட்டு மாமா. அம்மா வீட்டுல தான் மாமா இருக்காங்க. ஏய் ஒண்ணு இல்ல மாமா. சாமண்ண எதுக்கு பக்கத்திலே வரமாட்டுக்கானு இப்போ புரியுது. எதுக்கு அவர் காதுல இருந்து ரத்தம் வந்ததுன்னு இப்போ தெரியுது. என்ன ஒண்ணு இல்ல மாமா. இவனுக்கு இடுத்தடி போயிடுறேன். தூங்குற கட்டில் கீழே இவ்வளோ தண்டி வச்சிருக்கானுங்கடா. இத்தா தண்டி வச்சிருக்கானுங்கடா. மாமா நிம்மதியா படுத்து தூங்க ஏசி போட்டுருங்கன்னு சொன்னானுங்க. நான் படுக்கல, சும்மா தான் நின்னு பார்த்தேன். கட்டில கீழே இத்தா தண்டி வச்சிருக்கானுங்கடா. எப்படா தூங்க முடியும்? இசை பேசுன மாதிரியே தான் இருக்கு. அத்தியா சைஸ்ல தான் அத்தை, குளத்துல மாமா. இசை பேசினாலும் கார்ல ரத்தம் வந்துடும். புரியுது, நல்லா புரியுது. நான் அநியாயமா அத்தை மேல சந்தேகப்பட்டுட்டேன். இசையும் அத்தையும் ஒண்ணு வந்துருப்பாங்களோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மாமாவே தான். என்னன்னு கேட்க? ஒண்ணு இல்ல மாமா. நாளையில இருந்து ஒண்ணு இந்த வீட்டுல பார்த்தேன்னு வச்சுக்க. நீங்க என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா மாமா ஐ லவ் யூ மாமா. மொரட்ட பயில்வே. ஐ லவ் யூ மாமா. ஐயோ உன தூக்கி கொடுக்கும் போல இருக்குதே. என்னடா குடும்பம் இது? இல்ல தெரியாம தான் இங்க கேள்வி. என்னடா குடும்பம்? வீட்டுக்குள்ள ஆளே இல்ல, ஆனா எல்லா இடத்துல பேரும் இங்கதான் இருக்காங்க. எங்க இருக்கானுங்க? போதா குறைக்கு இந்த மாணிக்க பைய வேற. நான் இவனுக்கு அகஸ்டின் தானே பேர் வச்சேன். எப்படி இப்ப மாணிக்கன்னு பேர் ஆச்சு இவனுக்கு? ஓ ரவுடியா இருக்காமல அதான் பேர வச்சிருக்கான். நாளைக்கே உனக்கு அகஸ்டின் நான் பேர் வைக்கேன்டா. வாங்கப்பா காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா? ஏமா இந்த குடும்பத்துல நீ எப்படி சிக்கன? இல்ல மாமா, கல்யாணம் பண்ணி தான் வந்தேன். அதான் கேக்க உன்னை ஏமாத்தி பறிக்கு கல்யாணம் பண்ணிருக்கானுங்க. இல்ல மாமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் பத்தாது. எனக்கு ஏமாத்தி பறிக்கு உன்னை விட்டு வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிருக்கானுங்க. லவ் மேரேஜ் மாமா. என்னது லவ் மேரேஜ் மாமா? இந்த சாம் பையன்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சதுன்னு நீ அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண? அவிய கோணம் தான் மாமா.
ஏமாந்துட்ட, நீ ஏமாந்துட்ட. அப்படி ஊமை கொட்டா மாதிரி உன்கிட்ட பேசிருப்பானே. இல்லப்பா. இல்லம்மா, அவன் பார்க்கதான் ஊமை. நான் அவன் கச்சா ஆபீஸுக்கு முந்தானத்து போயிருந்தேன். அதுக்குத்தான் பையன் உள்ள தலைதறிக்கி ஓடிட்டா. சரிங்கப்பா. ஒரு மனு கொடுக்க போயிருந்தேன். 4 கேள்விதான் கேட்டேன். அவனால பதில் சொல்ல முடியல. அவங்கிட்ட உண்மை நேர்மை எதுவும் கிடையாது. நீ அவன் என்ன பிடிச்சதுன்னு நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண. இன்னொரு விஷயம் சொல்ற கேளு. அங்க பெரிய பெரிய தப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு கொள்கைவாதி அங்க இருக்கா. சரிங்கப்பா. சரிங்கப்பாவா, உனக்கு கோவம் வரல? தெரியும்பா. அவ என்னமா இவங்கிட்ட குறைஞ்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? நீ என்ன பண்ணுற, நாளையில நீ கச்சா ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு நீ தர்ணா போராட்டம் நடத்துற. இங்க பார், நீ படுத்துற பாட்டுல அவன் துண்ட தானும் துணியை காணும் இங்கே வீட்டை சுற்றி வரணும். கச்சா ஆபீஸ்லாம் போக கூடாது. அவனுக்கு கட்சி நடத்துறதுக்கு எந்த தகுதி இல்ல. அவங்க கிட்ட என்ன நேர்மை இருக்குன்னு அவன் அரசியல் இருக்கான். அவன் கூட போன அண்ணன் தம்பியை நம்பியே இந்த கட்சி தொடங்கிருப்பான். ஏன்னா சுத்தி கப்பல எல்லாம் ரவுடி பையில பத்தியா ரவுடித்தனம் பண்ணியே கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கான். சரி, ஒண்ணு வேண்டாம். உன் புருஷனோட கட்சியோட கொள்கை என்னன்னு மட்டும் நீ கேட்டு சொல்லு பாப்போம். கொள்கையே கிடையாதுப்பா. கொள்கையே இல்லாத ஒரு கட்சி, அது உன் புருஷன் தான் நடத்துறான் உலகத்திலே. கட்சிக்கு நீ ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும். இவங்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? நான் வேற எதுவுமே அவன் கேட்கல. உன் கட்சியோட கொள்கை என்னன்னு தான் நான் கேட்டேன். பேச மாட்டானே, பேசவே மாட்டானே. அப்பா குடிக்க காஃபி ஏதாவது கொண்டுட்டு வரட்டுமா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேமா. சரிங்கப்பா. கட்சிக்கு கொள்கையே கிடையாது. ஆனா இவன் அரசியல்வாதி. நான் கேட்டேன், ஒரு மனுவும் கொடுக்க போயிருந்தேன். என்ன மனுப்பா? நான் வேணா அவர்கிட்ட பேசட்டுமா? இந்த ஊர்ல ஏகப்பட்ட ரவுடி பயில சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சரி. அத்தனை ரவுடி பயிலையும் என்கவுண்டர் போட்டு போட்டு தள்ளுங்க, கொண்டுருங்க அப்படின்னு உன் புருஷன்கிட்ட மனு கொடுக்க போயிருந்தேன். ரவுடி பயிர்கள் எல்லாம்? ஆமா, வா புருஷன் அதுல இருக்காம்ல. மாமா, உனக்கு இருக்க கொசரு. என்கவுண்டர்ல போட்டு தள்ளதுக்கு என் புருஷன்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க. ஏகப்பட்ட ரவுடி பயிலுகமா. இந்த வீட்டுல மட்டுமே தான் என் தங்கச்சி பையன் அகஸ்டின் அவனுக்கு பேர் வச்சு மாணிக்கன்னு பேரை சுத்திட்டு அழைதான். அவனையும் சேர்த்தம் போட சொன்னேன். வாங்க மகத்தே தம்பி, சாப்பிடுங்களா ஏதாவது? இந்த வீட்டுல நான் கை நினைக்க மாட்டேன். ஐயா தம்பி, அதுக்கு நம்ம வீட்டா, வாங்க சாப்பிடு. என் மகிமா, அப்பாக்கு ஏதாவது ரெடி பண்ணுமா? அப்பா உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணும் சொல்லுங்க, நான் உடனே ரெடி பண்ணி தரேன். ஐயோ, அநியாயத்துக்கு இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைலாம் அப்பாவி பிள்ளைகளா இருக்கு. ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்குது. ஏமா, உங்களுக்கு எல்லாம் போறது பேர் குடும்பமே கிடைக்கல. அவர் பேச்ச கேட்டு மனசு மாறிடாத. கேட்டியலா? அத்தி மகாதேவன் மாதிரி இன்னும் ஒரு ஆள் வந்தா வீடு ரெண்டு பட்டா. மகாதேவன் தம்பி, நான் இந்த பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். விட்டுடாம போக மாட்டாருல. அவர் பேச்ச மட்டும் கேட்டு விடாத. சரிங்க. சப்பா, இடித்தடி பயில, முரட்டு பயில்வ, ஊருக்கு அடங்காத பயில்வ, ரவுடி பயில்வ, அவனு முகர வாக்கிலே எழுதிருக்கு. எப்படிமா தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஐயோ, நாளை எங்க சீங்க கொடுக்க மாட்டேனே. என் பிள்ளை இங்க வந்து மாட்டிடக்கூடாது. என் பிள்ளை படிக்க வைக்க போறேன். உங்களெல்லாம் பார்த்தா என் பிள்ளை மாதிரி தோணுது. அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டுல இருந்து போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல போயிருங்க. ஐயோ பாக்குறாங்களே, அதெல்லாம் தப்பான முடிவு. சரிங்க. மகாதேவன் தம்பி தூங்கலையா? நான் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ, நீங்க பேசுங்க மாமா. உன் பேர் என்ன பேருடா? எதுக்கு வம்பு? அகஸ்டின் மாமா. அப்ப வெளிய வச்சு மாணிக்கம்னு சொன்ன. அது இந்த ரவுடி பயில எல்லாம் சேர்ந்தா நீ பேரை மாத்திக்கிட்ட. ஓ, மாணிக்கம் அப்படி சொன்னா ஒரு கெத்தா இருக்கும்னு நினைச்சிட்ட. மாணிக்கம், மாணிக் பாஷா. ஐயோ மாமா, பேரை வச்சுட்டு உங்க பொண்ணுதான். ஏன் பொண்ணு வச்சாலா? நான் அகஸ்டின் தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். உங்க பொண்ணுதான் அகஸ்டின் நல்ல மாணிக்கம், மாணிக் பாஷா அப்படின்னு சொன்னா மாமா கெத்தா இருக்குன்னு வச்சு விட்டுட்டா. எனக்கும் பிடிச்சது. அப்படியே பிக்கப் பண்ணியாச்சு எல்லாரும். மாணிக்கம் அது ஒரு வைடூரியம். அதனால என் பொண்ணு அப்படி நினைச்சு வச்சிருப்பா. அவ எது செஞ்சாலும் சரியா இருக்கும். ஆனா நீ அதை ரவுடி பேரா மாத்திட்டா. சூப்பர் பேரு. நீ அதை ரவுடி பேரா மாத்திட்ட. நீ எங்க சேர்ந்துருக்க இடம் அப்படி இல்ல. இந்த ரவுடி பேர்ல கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் பேரு கூட எப்படி மாறி போச்சு பாத்தியாடா. மாணிக்கங்கிறது அது ஒரு கல்லு, அழகான ஒரு மாணிக்க சுடது. நீ ரவுடி பேர்ல கூட சேர்ந்து ரவுடிங்க பேருக்கு மாத்தி வச்சிருக்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி படாத பாடுபட்டேன். இப்ப மறுபடியும் படாத பாடுபட போறேன். மாமா, நீங்க அந்த பிள்ளைங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணல. நல்லா ஞாபகப்படுத்திட்டேன். மாணிக்கம், ஐயோ கோத்து விட்டுட்டானே. பின்ன என் கதுல ரத்தம் வருது இல்ல, அதுக்கு இங்கோட மாட்டி விடுவேன். என்ன இல்ல, உங்க ஆலோசனை அவங்க கேட்கணுமா? இரு, காலைல இட்லி கண்ணு மாதிரி அவிச்சு தரேன். இல்லைன்னா மட்டும் இந்த வீட்டுல அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க இட்லி. நான் நல்லதா அவிப்பேன். நீ அவிச்சா நல்லதா இருக்கும். இந்த பக்கத்துல நிக்காங்க பாரு, கல்லு மாதிரி அவிப்பாங்க. இருடா, சாம்பார்ல உப்பு போடுறேன். தலைக்கறி வைக்கலையா? நான் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? காலை டிஃபனை பத்தி பேசிட்டு இருந்தேன் மாமா.
இவனுங்களுக்கெல்லாம் நீ பொங்கி தட்டியே உங்க ஆயுசு போயிடும். ஆத்தி, கரெக்டா சொன்னீங்கப்பா. அது சரி, நீ யாருமா? சாரோனே. தம்பி இல்ல தம்பி இல்ல தம்பி. ஐயோ வச்சு விட்டுவாடா இப்போ. ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டேனா. சாரி முடிஞ்சிட்டேன். மாமா, இன்னும் எதுவும் பேச்சுவார்த்தை நடக்கல, சும்மா பேசியிருக்கோம் அவ்வளவுதான். வஞ்சுது. ஐயோ சாரோனு, அவன் மனுஷ பயிலே கிடையாது. ஐயோ நான் என்னத்த சொல்ல, அவன் மனுஷனே கிடையாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கும், கேட்டுக்கமா. சொல்லுங்கப்பா. மகிமா போய் இட்லி அடுப்பு வைமா. இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். மணிக்கம் அந்த மாதிரிலாம் எங்க? மொட்டை மாடியில. ஓ, உங்களை கீழே விட்டுட்டு அவங்க மொட்டை மாடல, மொட்டை பயில கரெக்டா தான் இடம் சூஸ் பண்ணிருக்கானுங்க. நான் போறேன்ப்பா, ஓடிடணும். நீ கேளுமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த பைக்ல போனான் அவனும், இந்த கவின் பையனும். இந்த பிறக்கும் போதே தானி இருந்தானே அவனும். மகாதேவன், இருங்க இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்கப்பா. இல்லத்த. பைக்ல போறவன் அப்படியே அருவால பள்ளிங்க மாதிரி வச்சுட்டு அப்படி சீக்கிரே போதான். 2 புள்ளைகள் போச்சுது. இஞ்சி ஈடு பழகி அப்படிங்க. அதுல இருந்து 2 ஸ்டெப் இருப்பான். ஒருத்தனை போட்டு வெளுக்கான். இங்க இப்படி மன்னிக்கிட்டுதான் அப்படியும் மன்னிக்கிட்டுதான். மோட்டு பையமா, ரவுடி பையன், ரவுடி பையன். அவங்கிட்ட ஈவு இறக்கம் எது எதிர்பார்க்க முடியாது. மாட்டு பையமா, மாட்டு பையன், எரும மாட்டு பையன். என் புள்ள அது இருக்கட்டும். சும்மா இந்த உலகத்துல யார வேணாலும் மனுஷ லிஸ்ட்ல சேர்க்கலாம், ஆனா அந்த பையன் மட்டும் சேர்க்கவே கூடாது. இங்க பாருமா, இப்ப உனக்கு கல்யாணம் முடியல. இல்ல நல்ல நேரம் தப்புச்சா நினைச்சேன். வீடு இதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. வேண்டாமா, நீ வா, நான் போன கூட்டு போறேன். நல்ல இடமா இல்ல, உங்க அம்மா அப்பா எங்க இருக்காவ? ஆமாப்பா இல்ல. அதான் கேள்வி கேட்க ஆள் இல்ல. அத்தா உன்னை ஏமாத்தி பத்தி இங்க கூட்டு வந்துட்டானுங்க. இல்ல பின்னாடி நிக்கவள பாக்கியக்கா அவங்க கிட்ட ஒரு சாதகத்தை தூக்கிட்டு அவங்க மௌனுக்கு ஒரு பொண்ணு பக்கம் சொல்லு பாப்போம். கிடைக்காதுப்பா. நீ சரியா சொன்னமா, கிடைக்காது. இவன் வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க போறனால அவன் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவானே. இவனுக்கு பொண்ணை கொடுக்கறது ஒண்ணு, அவன் கையில பொண்ணை தூக்கி கொடுக்கறது ஒண்ணு தானே. நாளை என் பொண்ணை கொடுக்க மாட்டேனே, கொடுக்கவே மாட்டேனே. இங்க பாருமா, 2 பேரும் சொல்லாம கொள்ளாம அவர் வீட்டை பார்க்க போயிருங்க. இன்னொருத்த இருக்காவல சாணு தானே. அப்பா ஆவி புள்ள எப்படி வந்து ஏமாந்துருக்கு பாரு. அவன் மனுஷனே கிடையாது. இவங்க 2 பேரும் எவ்வளவு மும்பரமா கதை கட்டிட்டு இருக்காளுங்க. இட்லி அடுப்பு வைங்க. அப்பா ஏதாவது சாப்பிடுறீங்களா? அங்கெல்லாம் மொட்டை மாடல என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க? பேசிட்டு இருப்பாங்கப்பா. நீங்க எல்லாம் கீழே வேலை பாப்பீங்க. இல்ல, வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலை பாப்போம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல, அதனால கொஞ்சம் காலமுறை. நான் இந்த வீட்டுல கையே நினைக்க மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஐயோப்பா, இது நாங்க சமையல் பண்றது, நீங்க சாப்பிடுங்க. சப்போ, இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் ரவுடி போயிருக்க வாசனை. லைஃப்டா நான் வீட்டுக்கு கூட வீட்டுக்கு போயிருவேன். அப்பா சாப்பிடுங்கப்பா. ஐயம்மா வா. எப்பா இல்ல உட்காருங்க, நான் போய் சமையல் பண்ணி கொண்டுட்டு வரேன். வேண்டாமா, புள்ள சொன்னா அப்பா கேட்கணும். உட்காருங்க. சரி நீங்க 2 சொன்னதுக்காக உட்கார்ந்து. பரவாயில்லையே, மடக்கிட்டாளுங்களே. அப்பா அதுக்கு முன்னாடி பால் காய்ச்சி கொண்டுட்டு வரட்டுமா? லைட்டா சீனி போட்டு கொஞ்சம் பால் கொண்டு வா. பரவாயில்ல, சமாளிச்சுட்டாளுவ. உங்க புள்ளையே சமாளிச்சுட்டா, இவர்ல அப்பாவி சமாளிச்சிருவா. குத்தி அடி காட்டுறீங்க நேரம் பார்த்து. பிள்ளை பெத்தச்சுக்கிட்டு அதை என்ன கல்யாணம் வேற பண்ண மாட்டாரா? உனக்கு சாமத்தியம் பத்தல. அப்படி மயக்கிட்ட மட்டும் அப்படி வந்து விழுந்துவாரு பாருங்க. ஒண்ணுக்கு மரியாதை என்ன சொல்லுவீங்க, யாரு பண்ணு எனக்கு தெரியாது. கல்யாணத்தை பண்ணி வைக்கல, இன்னும் மிரட்டுதா? கல்லு மாதிரி இட்லி வச்சு தின்னுங்கன்னு சொல்லிடுவேன். கரெக்டா சொன்ன மகிமா. அப்பா நீங்க இருங்க, நான் பஞ்சு மாதிரி இட்லியை வச்சு தலைக்கறி வச்சு உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். சரிம்மா, நீங்க சொன்ன நான் கேட்பேன்.